கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா, நீ காத்திருக்கிற காரியம் நடக்கோ. அன்பானவர்களே, காத்திருக்கிறது என்பது மிக மிக கடினமான ஒரு காரியம். எதிர்பார்த்து நம்ம சோர்ந்து போகிறோம். இன்னைக்கு மனுஷங்களுக்காய் காத்திருந்தா நிச்சயமா நம்ம ஏமாந்து போவோம். ஆனால் ஒரு காரியத்தை ஆவியானவர் தெளிவாக உங்களுக்கு சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருந்தா நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வேதம் சொல்லுது, சங்கீதம் 25:3, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. இதுவரைக்கும் உலகத்திற்காக மனுஷங்களுக்காக காத்திருந்தது போதும். இனி எந்த மனுஷனுக்கு நான் காத்திருக்க மாட்டேன், என் தேவனுக்கு காத்திருப்பேன். நான் சொல்லட்டுமா? எல்லாரும் ஆமென் சொல்லுவீங்களா? நீங்கள் காத்திருக்கிற அதிசயமான காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். நீங்கள் காத்திருக்கிற அற்புதமான காரியம் உங்களுக்கு நடக்க போகுது. அன்பானவர்களே, காத்திருக்கிறது நம்முடைய இருதயத்தை இளைத்து போக பண்ணும், நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணும். காத்திருந்து நிறைய பேர் விரக்தியாக இருக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். இதுவரைக்கும் நீங்கள் காத்திருந்தீங்கள, அது உங்களுக்கு நடக்கும். வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, நீதிமொழிகள் 13:12, வெகு நாள் காத்திருப்பது இருதயத்தை இளைத்து போக பண்ணும். விரும்பினது வரும் பொழுது அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். இன்னைக்கு உங்கள் லைஃப்பில் என்ன காரியத்திற்காக காத்திருக்கீங்க? ஒரு நிமிஷம் நீங்கள் அதை ஆண்டவர்கிட்ட ரீகலெக்ட் பண்ணி ஆண்டவரத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே, இந்த காரியத்திற்காக நான் காத்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த காரியத்துக்காக பல ஆண்டுகள் நான் காத்திருக்கிறேன், எனக்கு உதவி செய்திருங்க ஆண்டவரே. நிச்சயமாக கர்த்தர் செய்வான். ஒரு தகப்பனார் இடத்துல சொல்லும் பொழுது சொன்னார், ஐயா, 12 வயதில் என் மகன் எங்களை விட்டு போனான், அவனுக்காக காத்திருக்கிறோம். நாங்கள் தேடாத இடம் இல்லை, நாங்கள் தேடாத ஊர் கிடையாது, நாங்கள் எல்லா இடத்துலையும் தேடிட்டோம், எல்லா விளம்பரமும் பண்ணிட்டோம், காத்திருக்கிறோம். ஆனால் இயேசு என்கிற இரட்சகரை அதற்கப்புறம் அறிந்தோம். முழு குடும்பமும் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, உங்களுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையினால் 8 வருஷத்திற்கு அப்புறம் அவனுடைய 20 வயதில் எங்களை தேடி வந்தான். ரட்சிக்கப்பட்ட ஆசீர்வாதமான ஒரு மகனாக வந்தான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் காத்திருக்கீங்கள, உங்கள் காத்திருக்கிற காரியம் ஆசீர்வாதமாக உங்களுக்கு வரப்போகிறது. வேதாமத்தில் நிறைய ஆண்டுகள் காத்திருந்த நிறைய மனிதர்களை பார்க்கிறோம். யோசேப்பு 13 வருஷம் காத்திருந்தான் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக. ஆபிரகாம் 25 வருடங்கள் காத்திருந்தாங்க வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக. யோவான் 5:5 வாஸ்து பாருங்க, 38 வருஷமாய் காத்திருந்த ஒரு மனிதனை தேடி இயேசு வந்து அவனுக்கு ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தை செய்தது போல காத்திருக்கீங்களே, உங்களை தேடி இயேசு வருவா. உங்களுக்கு அற்புதமும் அதிசயமும் நடக்கும். என்ன காரியத்திற்காக காத்திருக்கீங்களோ அது நடக்கும். ஒரு நாள் ஒரு தாயார் சொன்னாங்க, எனக்கு கணவர் இல்லை, என்னுடைய ஒரே மகன் திருமணமாகி 7 வருஷங்கள் ஆயிடுச்சு. எனக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும்தான், ஆண்டவர்கிட்ட என் பையனுக்கு ஒரு குழந்தைக்காக நான் காத்திருக்கிறேன். அந்த அம்மாவுடைய கண்களிலே கண்ணீர். நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சொன்னா, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு அவர் நினைத்திருக்கிற நினைவுகள் அறிவா, தீமைக்கானவைகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். எரேமியா 29:11 சொன்ன அடுத்த மாதமே அவங்களுடைய மகன் ஆண்டவருடைய கிருபையினால் கன்சீவாக கர்த்தர் உதவி செய்தான். எவ்வளோ பெரிய தேவன்! உங்களுக்கும் கர்த்தர் செய்வா. ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு காத்திருக்கிற ஒவ்வொருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். இப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.
ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.